ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம ஏற்கனவே 6ஆம் வகுப்பு சமூக அறிவியல் முடிச்சாச்சு. இப்போ 7ஆம் வகுப்பு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7ஆம் வகுப்பு வரலாறு ஃபஸ்ட் டேர்ம் புக்கு பாடம் ஃபஸ்ட்டு பாடம் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். அந்த பாடத்தோடைய முக்கியமான கொஸ்டின் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இடைக்கால இந்திய வரலாற்று காலகட்டத்தை ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று தொடக்க இடைக்கால இந்திய வரலாறு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின் இடைக்கால இந்திய வரலாறு. ஸோ ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. அதில் தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் பார்த்திங்கன்னா கிபி 700 கிபி 1200 வரை. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. தொடக்க இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் பார்த்திங்கன்னா கிபி 700 முதல் கிபி 1200 வரை. ஸோ இதுவே பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் பார்த்திங்கன்னா, அதாவது பின் இடைக்கால இந்திய வரலாற்றின் காலகட்டம் எப்படி இருக்கும்னா கிபி 1200 1700 வரை இருக்கும். ஸோ இடைக்கால இந்திய வரலாற்று ரெண்டாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று தொடக்க இடைக்காலம், இன்னொன்று பின் இடைக்காலம். ஸோ தொடக்க இடைக்காலம்னா கிபி 700 முதல் 1200 வரை. அப்புறம் பின் இடைக்காலம் பார்த்திங்கன்னா கிபி 1200 முதல் 1700 வரை. ஸோ ரெண்டாக தான் பிரிச்சிருப்பாங்க. ஸோ இடைக்காலம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய ப்ரூஃப்லாம் இருக்கும், அதையும் பார்க்கலாம் பின்னாடி. அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவுரங்கசீப் யார்? முகலாய ஒரு அரசர். ஸோ முகலாய வம்சத்தை சேர்ந்த ஒரு பேரரசர் தான் அவுரங்கசீப். இவருடைய அவைக்களத்தில் இருந்த வரலாற்று அறிஞர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷனில் உள்ள காஃபி கான். அப்போ அவுரங்கசீப் முகலாய பேரரசர், அவருடைய அவைக்களத்தில் இருந்த வரலாற்று அறிஞர் பார்த்தீங்கன்னா காஃபி கான். ஸோ இந்த கொஸ்டின் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, புக்கில் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞர்னு சொல்லி காஃபி கானை பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த பாக்ஸ்க்குள்ளே, இந்த வரலாற்று அறிஞர் தானே இவர் காஃபி கான், இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா ஒவ்வொரு வரலாற்று அறிஞருக்கும் இருக்கக்கூடிய கடமைகள் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அது என்ன கடமைகள்னால், அவர் யாரோடைய அவையில் இருக்கிறாரோ, ஸோ அந்த வரலாற்று அறிஞர் எந்த அரசரோடைய அவைக்களத்தில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். அப்புறம் இவங்க வரலாற்று அறிஞர் தானே, ஸோ சும்மா இஷ்டத்துக்கு எதுவும் எழுதிடக்கூடாது. என்ன விஷயம் நடந்துச்சோ அதை மட்டும்தான் நேர்மையான முறையில் எழுதணும். ஏன்னா வரலாறு நம்ம பழங்காலத்து வரலாறு தெரிஞ்சுக்கொள்ளதுக்கு இவங்களுடைய குறிப்புகள்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வரலாறை கரெக்டாக எழுதணும், நேர்மையான முறையில் எழுதணும், உள்ளதே உள்ளதைப்படி எழுதணும் அப்படின்னு நிறைய கடமைகளை இந்த காஃபி கான் சொல்லியிருப்பார். ஒவ்வொரு வரலாற்று அறிஞரும் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கூட சொல்லியிருப்பார். சிம்பிளாக சொல்லப்போனால் அரசருக்கு விசுவாசமாக இருக்கணும், உண்மையான சம்பவங்களை மட்டும்தான் எழுதணும்னு சொல்லியிருப்பார். அப்புறம் 3வது கொஸ்டின், மாறுபட்ட ஒன்றை கண்டறிக. ஸோ ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, கல்வெட்டுகள், செப்பு பட்டயங்கள், நாணயங்கள், பயண குறிப்புகள். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தேன்னா இடைக்காலம், அதை பற்றி அறிஞ்சுக்கொள்ளதுக்கு நிறைய சான்றுகள் கிடச்சிருக்கும். ஸோ சான்றுகள் பார்த்திங்கன்னா மொத்தம் 2 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வரலாற்று சான்றுகள், ஸோ 2 டைப்பாக, ஒன்று முதல் நிலை, இன்னொன்று பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை. ஸோ வரலாற்று சான்றுகளை 2ஆக பிரிச்சிருப்பாங்க. முதல் நிலை சான்றுகள், 2ஆம் நிலை சான்றுகள். ஸோ முதல் நிலை சான்றுகளில் பார்த்திங்கன்னா நினைவு சின்னங்கள், கல்வெட்டுகள், செப்பேடுகள், நாணயங்கள், இது எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ 2ஆம் நிலை பார்த்திங்கன்னா இலக்கியங்கள், சுயசரிதைகள், பயண குறிப்புகள், இது எல்லாமே அடங்கியிருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்ல போனால் முதல் நிலை வரலாற்று சான்றுகள்லாம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, காகிதம் இருக்கலாம், பேப்பர் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ காகிதங்கள், பேப்பரில் இடம் பெற்றிருக்காது முதல் நிலை வரலாற்று சான்றுகள். அப்போ முதல் நிலை வரலாற்று சான்றுகள் அந்த குறிப்புகள் எதில் இடம் பெற்றிருக்குன்னா, பாறை இருக்குல்ல, பாறைகளில் கல்வெட்டுகளா, அப்புறம் செப்பேடுகள்னால் உலோகத்தகடு. ஸோ உலக பட்டயம்னு சொல்லலாம், உலகத்தால் செய்யப்பட்ட பட்டயம். ஸோ அதில் இடம் வச்சுருக்கோம். அப்புறம் நாணயங்களில் இடம் வச்சுருக்கோம். ஸோ நினைவு சின்னங்கள், இப்படி இருக்கிறது எல்லாமே முதல் நிலை வரலாற்று சான்றுகள். இதுவே 2ஆம் நிலை வரலாற்று சான்றுகள் பார்த்திங்கன்னா பேப்பரில் குறிப்புகள் எல்லாமே காணப்பட்டிருக்கும். ஸோ பேப்பர்னால் காகிதம் இருக்குல்ல, அதில் குறிப்புகள் எல்லாமே காணப்பட்டிருக்கும்.
இலக்கியங்கள், சுயசரிதைகள், பயண குறிப்புகள். ஸோ முதல் நிலைன்னா பாறைகள், நாணயங்கள், உலோக பட்டயங்கள் இதில் வந்து இடம் வச்சுருக்கும். வரலாற்று சான்றுகள். இரண்டாம் நிலைனா எல்லாமே பேப்பரில் வந்து காணப்பட்டிருக்கும். ஸோ புக்குமாய் இருக்கும். இலக்கியங்கள், சுயசரிதைகள், பயண குறிப்புகள் இந்த மாதிரி காகிதத்தில் வந்து வரலாற்று குறிப்புகள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ 2 டைப் வந்து இதுதான். இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள், கரெக்டாக போட்டுடலாம். மாறுபட்ட ஒன்றை காணுங்க. ஸோ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? கல்வெட்டுகள், செப்பப்பட்டயங்கள், நாணயங்கள், பயண குறிப்புகள். ஸோ ஃபஸ்ட்டு 3 பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 என்னது? முதல் நிலை வரலாற்று சான்றுகள். ஸோ கல்வெட்டுகள்னால் பாறையில் இருக்குமா, செப்பப்பட்டயங்கள்லாம் உலோகத்தில் வந்து குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கும். நாணயங்கள் அதுவும் உலோகம் மாதிரி தான். மாறுபட்டு எது இருக்குது? பயணக்குறிப்பு மட்டும் தான் மாறுபட்டு இருக்குது. ஏன்னா இது வந்து பயணக்குறிப்புனா வெளிநாட்டிலேருந்து பயணிகள் வந்திருப்பாங்கல்ல, அவங்க வந்து இங்கே நடக்கிறத வந்து அவங்களுடைய குறிப்புகளை வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ பேப்பரில் தான் எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் மாறுபட்டு இருக்குது. அப்புறம் 4வது கொஸ்டின், திருவாலங்காடு செப்பேடு யாரை பற்றியது? ஸோ ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி செப்பேடுனா என்னதுன்னு பார்த்துடலாம். செப்பேடுனா என்னதுன்னா ஒரு உலோகத்தால் செய்யப்பட்ட பட்டயம் தான். ஸோ எந்த உலோகத்தால் செய்யப்பட்டிருக்குன்னா மனிதன் வந்து முதன் முதலில் கண்டுபிடித்த மற்றும் பயன்படுத்திய உலோகம் என்னது? செம்பு. அந்த செம்பு என்ற உலோகத்தால் செய்யப்பட்ட பட்டயம் தான் செப்பேடுன்னு சொல்லுவாங்க, செப்பு பட்டயம். ஸோ இதை வந்து அரசர்கள் தான் வெளியிட்டிருப்பாங்க. அரசர்கள் வந்து நிறைய வந்து கொடைகள் வழங்கியிருப்பாங்க. ஸோ கொடைகள்னால் தானங்கள் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்களா, அந்த என்னென்ன கொடைகள்லாம் வழங்கினாங்க அதை வந்து செப்பேடுகள் இருக்குல்ல அதில் வந்து குறிப்பிடப்பட்டு வெளியிட்டிருப்பாங்க மன்னர்கள். ஸோ செப்பேடுகள்லாம் என்னதுன்னா செம்பு என்ற உலகத்தால் செய்யப்பட்ட ஒரு பட்டயம் தான் செப்பு பட்டயம், செப்பேடுகள்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மன்னர்கள் வந்து யாருக்கெல்லாம் என்னென்ன தானங்கள்லாம் வழங்கினாங்க அதை எல்லாமே குறிப்பிட்டு வெளியிட்டிருப்பாங்க. ஸோ தானங்கள் வந்து என்னவாக இருக்கலாம்? மோஸ்ட்லி நிலங்களை தான் தானமாக வழங்கியிருப்பாங்க. விவசாய மக்களுக்கு வந்து நிலங்களை வந்து வழங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊர்களையே தானமாக வழங்கியிருப்பாங்க, கோயில்களையும் தானமாக வழங்கியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த செப்பேடுகளில் வந்து வெளியிட்டிருப்பாங்க அரசர்கள். ஸோ இது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான போர் அதை பற்றியும் இந்த செப்பேடுகளில் வந்து வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இந்த செப்பேடுகளில் வந்து யார் வந்து தானம் வழங்கினாங்க, அந்த அரசருடைய பேர், மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே அடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் தானம் வந்து கொடுத்துருப்பாங்களா, எக்ஸாம்பிளுக்கு மக்களுக்கு வந்து தானம் கொடுத்துருப்பாங்க. அந்த தானம் வாங்கிய மனிதனுடைய பேர், அவங்கள பற்றி டீட்டெயில்ஸும் அடங்கியிருக்கும். ஸோ இதுதான் செப்பேடுகள். அந்த இடத்துல திருவாலங்காடு செப்பேடு, இது வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள திருவாலங்காடு அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கும். ஸோ அதனால் திருவாலங்காடு செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து யார் வெளியிட்ட செப்பேடுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் அவர் வெளியிட்ட செப்பேடு தான் திருவாலங்காடு செப்பேடு. அப்புறம் 5வது கொஸ்டின், அன்பில் செப்பேடு யாருடையது? ஸோ அன்பில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் லால்குடி அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு இடம் தான் அன்பில், ஒரு கிராமம். ஸோ அந்த இடத்துல கிடச்சதுனால அன்பில் செப்பேடுன்னு சொல்கிறாங்க. இது வந்து யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன். அப்போ அன்பில் செப்பேடுனா சுந்தர சோழன். சுந்தர சோழன்னா வேறு யாரும் கிடையாது, 2ஆம் பராந்தக சோழன். அவரை தான் சுந்தர சோழன்னு சொல்கிறாங்க. ஸோ சுந்தர சோழன், 2ஆம் பராந்தக சோழன், 2 பேரும் ஒன்று தான். அப்புறம் 6வது கொஸ்டின், குடவோலை முறை பற்றி கூறும் கல்வெட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சோழர்கள் காலத்தில் தான் குடவோலை முறை வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ குடவோலை முறைனா வேறு ஒன்றும் கிடையாது, எலெக்ஷன் தான். ஸோ தேர்தல் தான் குடவோலை முறை. ஸோ அப்போ வந்து கிராம சபை உறுப்பினர்கள் அவங்கள வந்து தேர்வு செய்யறதுக்கு வந்து குடவோலை முறையை தான் பின்பற்றியிருப்பாங்க. ஸோ குடவோலை முறைனா அந்த தேர்தலில் பங்கேற்கிறதுக்கு வந்து நிறைய தகுதிகள்லாம் இருக்கும். அந்த தகுதிக்குள்ள நபர் இருக்காங்களா அவருடைய பேரை வந்து ஓலையில் வந்து எழுதி ஒரு குடத்தில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ யாரெல்லாம் எலெக்ஷனில் நிற்காங்களோ அவங்க பேர் எல்லாமே ஓலைகளில் எழுதி குடத்தில் போடப்பட்டிருக்கும். ஸோ அது எல்லாமே குலுக்கல் முறையில் ஒருத்தங்க வந்து ஒரு ஓலையை வந்து சூஸ் பண்ணி எடுப்பாங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தையை தான் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ அப்படி எடுத்து அதில் யார் பேர் வருதோ அவங்கள தான் கிராம சபை உறுப்பினராக நியமிப்பாங்க. ஸோ அப்படி தான் கிராமங்கள் வந்து நிர்வாகம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ இது வந்து சோழர் காலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட முறை. ஸோ குடவோலை முறை. இந்த குடவோலை முறை அப்புறம் வந்து சோழர் காலத்தில் கிராமங்களின் நிர்வாகம் அதை பற்றி எல்லாமே எந்த கல்வெட்டில் வந்து குறிப்புகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள உத்திரமேரூர் கல்வெட்டு. ஸோ 3rd ஆப்ஷன் தான் சரியான விடை. முக்கியமாக சோழ அரசர்களில் யாருடைய
கல்வெட்டில் வந்து இந்த குறிப்புகள் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அவருடைய கல்வெட்டுகளில் தான் இந்த குறிப்புகள் வந்து ரொம்ப கிளியராக வந்து காணப்படுது. ஸோ உத்திரமேரூர் கல்வெட்டு அதில் வந்து முதலாம் பராந்தக சோழன் அவருடைய 2 கல்வெட்டுகளில் வந்து இந்த குறிப்புகள் வந்து காணப்படுது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆப்ஷன் தான், உத்திரமேரூர் கல்வெட்டு. அப்புறம் 7வது கொஸ்டின், சோழர்கள் பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கிய நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஸோ சோழர்கள் வந்து நிலங்களை வந்து நிறைய தானமாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலங்களுக்கு வந்து என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம்னு சொல்லுவாங்க. ஸோ சோழர்களால் பிராமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தோட பேர் பார்த்தீங்கன்னா பிரம்மதேயம். இதையெல்லாம் தானமாக தான் கொடுத்துருப்பாங்க, கொடையாக வழங்கியிருப்பாங்க. அப்புறம் 8வது கொஸ்டின், தவறான இணையை கண்டறிக. ஸோ இது எல்லாமே சோழர்கள் கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்களும் அந்த நிலங்கள் வந்து எவ்வாறு அழைக்கப்பட்டன அந்த பேரும் கொடுத்துருக்காங்க. ஸோ சோழர்கள் கொடையாக கொடுக்கப்பட்ட நிலங்களும் அந்த நிலங்கள் அழைக்கப்பட்ட பெயர்களும் கொடுத்துருக்காங்க. எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும். வரிசையாக பார்த்துடலாம். சாலபோகம்னா கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு தான். இப்போ சாலபோகம்னா கல்வி நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். அப்புறம் 2வது, தேவதானம் கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். ஸோ தேவதானம்னா கோவில்களுக்கு வழங்கப்பட்ட நிலம், அதுவும் கரெக்டு தான். அப்புறம் 3வது வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு, பிரம்மதேயம்னா பிராமணர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம். ஸோ இதுவும் கரெக்டு தான். அப்புறம் கடைசி பாருங்கள், பள்ளிச்சந்தம் வந்து விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் தப்பு. அப்போ நமக்கு சரியான விடை 4th ஆப்ஷன் தான். ஸோ பள்ளிச்சந்தம்னா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் கிடையாது. பள்ளிச்சந்தம்னா யாருக்கு வழங்கியிருப்பாங்கன்னா சமண சமயம் இருக்குல்ல, அந்த சமண சமயத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் பள்ளிச்சந்தம். ஸோ பள்ளிச்சந்தம்னா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட நிலம் கிடையாது, சமண சமயத்தை சார்ந்த நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் தான் பள்ளிச்சந்தம் என்று அழைக்கப்பட்டிருக்கும். ஸோ 4th ஆப்ஷன் தான் சரியான விடை. அப்புறம் 9வது கொஸ்டின், தில்வாரா சமணக்கோவில் அமைந்துள்ள மாநிலம் கேட்டிருக்காங்க. ஸோ தில்வாரா சமணக்கோவில் அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். ஸோ தில்வாரா வந்து சமணக்கோவில் தான் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல. அது அமைந்துள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். அப்புறம் 10வது கொஸ்டின், கொனார்க் சூரிய கோவிலை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக எப்போது அறிவித்தது? ஸோ ஒடிசா இருக்குல்ல, ஒடிசா மாநிலத்தில் கொனார்க் அந்த இடத்துல தான் சூரிய கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அதை வந்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக எந்த ஆண்டு அறிவிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து சூரிய கடவுளுக்கு கட்டப்பட்ட கோவில், ரொம்பவே ஃபேமஸான கோவில். தேர் வடிவில் கட்டியிருப்பாங்க. ஸோ தேர் இருக்குல்ல, அதோடைய வடிவத்தில் கட்டியிருப்பாங்க. இதை வந்து போர்ச்சுகீசியர்கள் பார்த்திங்கன்னா கருப்பு கோவில்னு சொல்லுவாங்க. இதை வந்து போர்ச்சுகீசியர்கள் வந்து கருப்பு கோவில், பிளாக் பக்கோடான்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்பவே ஃபேமஸான கோவில். இதை கெட்டியூரும் பார்த்துக்கோங்க. கெட்டியூர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கீழே கங்கர் வம்சத்தை சேர்ந்த முதலாம் நரசிம்ம தேவர். இவர் தான் இந்த கோவிலை வந்து கெட்டியிருப்பார். யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக 1984 அறிவிச்சிருப்பாங்க. ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விட பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.